ஆ அப்பயுமே நாங்க வெளியில கிளம்புவோம். வெல்கம் பேக் வித் இந்து. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் மேஜஸ்டிக்கான நயகரா ஃபால்ஸ் தான் போக போறோம். ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. மார்னிங் எழுந்திரிச்சதும் நம்ம பிளான் போட்டோம். பட் போலாமா வேணாமான்ற டவுட் வந்துருச்சு. இந்த மாதிரி கிளைமேட்ல போறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. கார்ல ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணி போறோம்ல. நாங்க ஆல்ரெடி வின்டர் டைம்ல போயிருக்கோம். ஃபுல்லா அந்த நயகரா ஃபுல்லாவே வந்து ஃப்ரோசனா இருந்துச்சு. பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ சம்மர்ல போறது இன்னும் கியூரியஸா இருக்கு எப்படி இருக்கும்னு. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லாரும் நயகரா ரீல்ஸ் போடுறாங்களா, அத பார்த்து நாங்க போயே ஆகணும்ட்டு கிட்டத்தட்ட 1 மந்த்தா போட்ட பிளான் தான் இது. போற டைம்ல பார்த்தா நல்ல மழை வந்துச்சு. ரொம்ப பயந்துட்டோம். அச்சோ! இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணி போறது வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எங்க வீட்ல இருந்தே அத டிராவல் பண்ணி போறதுக்கு டிராஃபிக்ல எல்லாம் கொஞ்சம் மாட்டிட்டு போறதுக்கு எப்படியும் ஒரு 3 ஹார்ஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, தூரமா வெயில் அந்த சன் வர மாதிரி இருக்கா. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் பார்க்குறோம். போக போக வந்து எல்லாரோட ஃபோனுமே வந்து அலர்ட் அந்த சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. டொரண்டோ ஃபுல்லா வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், வெளியில போகாதீங்க, நிறைய ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நாங்க வந்து வெளியில போயிட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப பயந்து தான் போனோம். என்ன ஆக போதோ தெரியல. நயகரா ஃபர்ஸ்ட் டைம் போறோம், அதுவும் ரெயின்ல வேற மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. போறதுக்கு பார்த்தா எப்படியும் 2 ஹார்ஸ் காட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்க்ரீன்ல வந்து யூஎஸ்ன்னு கூட போட்டிருந்துச்சு. நயகரா ஃபால்ஸ் போட்டு அதுக்கப்புறம் யூஎஸ் கூட போட்டிருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. யூஎஸ் போகிறோமா அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே கனடாலேருந்து அந்த பார்டர்லேருந்து நயகரா ஃபால்ஸ் டு யூஎஸ் வந்து கொஞ்சம் பக்கம் தான். ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜு தான். மார்னிங் வீட்லேயே பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு தான் போனேன். பிகாஸ் கிளம்புற அந்த ஹாப்பியாக இருக்கிற அந்த மொமெண்ட்டில் வந்து எனக்கு என்ன குக் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் மதியானம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் போகிற வேலை மெக்டி பார்த்தோம். அங்கே வந்து பஃபலோ ராப் தான் சாப்பிட்டேன். பார்க்கிங்கே வந்து $40 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரீ பார்க்கிங்கும் இருக்குது. பட் ஃபில் ஆனதுனால $40 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிரிட்ஜு தான் வந்து யூஎஸ்க்கும் கனடாக்கும் கனெக்ட் ஆகுற பிரிட்ஜு. நாங்கள் வின்டர் டைமில் தான் வந்திருக்கோம். அந்த டைமில் வரும்போது ஃபுல்லாக ஸ்னோ தான் இருக்கும். க்ரீனரிஸே பார்க்க முடியாது. இப்போ நிறைய பீப்புள், அங்கே தாத்தா பாருங்கள் சிரிக்கிறாரு. இப்போ நிறைய பீப்புளெலாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் நயகராவோட வியூ. அங்கே தெரியுதா, அந்த க்ரூஸில் வந்து ரெட் கலரில் போட்டிருக்கவங்கலாம் வந்து கனடா பீப்புள், ப்ளூ கலரில் போட்டிருக்கவங்களாம் வந்து யூஎஸ் பீப்புள். யூஎஸ்லேருந்து பார்த்தா அந்த அளவுக்கு நயகராவோட வியூ தெரியாது. அதனால அங்கே க்ரூஸ்லேருந்து வந்து இங்கே பார்த்துட்டு தான் போக முடியும். பட் கனடாலேருந்து பார்த்தா அந்த ஃபால்ஸ் வர வியூலேருந்து சூப்பராக தெரியும். வின்டர் டைமில் ஃபுல்லாக இந்த ஃபால்ஸ் எல்லாமே ஐஸ் கட்டியாக இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் சம்மர் டைமில் இப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த அளவுக்கு வாவ் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த க்ரூஸ்க்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம். அந்த ஜிப்லைன்ஸ் கூட இருந்துச்சு. இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து காயின்ஸ் போடணும். $2 போட்டோன்னா நம்ம இங்கேருந்து அந்த லென்ஸ் வழியாக நம்ம ஃபுல்லாக அந்த நயகரா ஃபுல்லாக வியூ பண்ண முடியும். நம்ம தான் கிட்ட போகிறோம்ல, ஸோ அதனால ரொம்ப அந்த க்யூரியாசிட்டியோட கீழே போயிட்டு டிக்கெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த க்ரூஸ் டிக்கெட் வந்து பர் அடல்ட்டுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு $50. அங்கே பாருங்கள், ஜிப்லைனில் போகிறாங்களா. எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஜிப்லைனில் போகலாமா வேணாமான்னு. பட் நம்ம தான் போட்டிங்கில் போகிறோம்ல, சரி இது போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். டிக்கெட்டுமே வாங்கிட்டோம். நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். அங்கேயே வந்து இந்த ரெயின் கோட் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க. அதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போகணும். பிகாஸ் அங்கே கிட்ட போக போக அந்த ஃபால்ஸ் வந்து கீழே சாரல் பண்ணும் போது ஃபுல்லாக நம்ம நனைஞ்சிருவோம். ஸோ திஸ் இஸ் அ நயகரா சிட்டி க்ரூஸ். இந்த பிரிட்ஜு தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, கனெக்ட் ஆகிற பிரிட்ஜு, கனடாக்கும் யூஎஸ்க்கும் கனெக்ட் ஆகிற பிரிட்ஜு. ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்துட்டு இந்த வியூவை பார்க்கும்போது பாருங்கள், என்ன வியூ பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுல. இப்போ என் ஃபேஸை க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் பயந்துருவீங்க. ஏன்னா ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து தலை ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து சரி அங்கே அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரீட்ஸ், நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும், அங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெளியில் வந்துட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நயகராவுக்கு வருஷத்தில் எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மந்தில் போனால் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும் நயகரா.
ஜூலை ஆகஸ்ட் மந்தில் கனடா வந்து சம்மர் சீசன் பீக்கில் இருக்குமா, அப்போ நல்லா பிரைட்டாக இருக்கும். வெயிலுக்கும் ஃபால்ஸ்க்கும் பார்க்கும்போது உங்கள் அந்த ஃபேஸ்லேயே வாவ் அப்படின்னு தான் இருக்கும் அந்த ஃபீலிங்லாம். சம்மர் டைமில் போனீங்கன்னா ரெயின்போலாம் சூப்பராக பார்க்கலாம். அந்த ரெயின் ப்ளஸ் அந்த சன் இருக்கும்போது அந்த ரெயின்போலாம் நல்லா லைவாகவே பார்க்கலாம், கிட்டேயே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மந்தில் போனீங்கன்னா அந்த சம்மரெல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஆட்டம் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது ஒரு ட்ரீயில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே வந்து அப்படியே எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த ஆரஞ்ச் லுக்கில் அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்டாக இருக்கும். சுற்றி கலர்ஃபுல்லான மரங்கள் இருக்கும். ரொம்ப அப்படியே குளிராத லைட்டாக ஒரு ஹாட்டாக இருக்கும். அப்படியே வெயிலும் இருக்கும், மிதமாக இருக்கும். அந்த கிளைமேட் பார்க்கும்போதே ஒரு நயக்ராவை பார்க்க ஒரு பெரிய ஆர்ட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே போனீங்கன்னா இந்த ஸ்கை வீல் இருக்கும். இந்த ஸ்கை வீல் டாப்பில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. லைக் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் மேலே டாப்பில் போகும்போது பார்த்தா நல்ல வியூவாக தெரியும். அந்த நயக்ரா ஃபுல்லாகவே செம்ம வியூ இருக்கும். மேலே போயிட்டு உடனே ஃபாஸ்ட்டாக வராது, லைக் ஒரு 2-3 மினிட்ஸ் அங்கேயே இருக்கும். வியூ பார்க்கறதுக்காக இந்த ஸ்கை வீல் வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த ஃபுல் டே ஃபுல்லாக அங்கேயே வந்து ஸ்டே பண்ணியாச்சு மீன்ஸ் அங்கே ஸ்ட்ரீட்ஸ் போனோம். அப்புறம் ஸ்டார்பக்ஸ் போய் காஃபி குடிக்கலான்னு போனேன். ஸ்டார்பக்ஸில் ஆல்ரெடி காஃபி குடிச்சிருக்கேன், இது செகண்ட் டைம். ரொம்ப வந்து காஃபி ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு பிடிக்கலையா இல்லை அங்கே ஸ்டார்பக்ஸில் அப்படி தான் இருக்குமா, இல்லை அங்கே உள்ள பீப்புளெல்லாம் இப்படி தான் குடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அப்புறம் அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நயக்ரா பக்கத்துலேயே நிறைய ஈவெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. லைக் சிங்கிங், டான்ஸிங் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பீப்புளெலாம் ரவுண்ட் பண்ணி உட்காந்துருந்தாங்க. அப்புறம் திருப்பியும் அகைன் வந்து ஈவினிங் அந்த டைமில் ஃபுல்லாக அங்கேயே ரோமிங் பண்ணிகிட்டு இருந்தோம். எதுக்கு அங்கேயே சுற்றிட்டு இருந்தோன்னா, நைட் டைமில் பார்த்தா நயக்ரா வந்து நல்லா ஒரு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் போடுவாங்க. ப்ளஸ் லைட்டிங்லாம் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த நயக்ரா மேலே ஃபுல்லாக லைட் படும்போது கலர்ஃபுல்லான அந்த ரெயின்ஃபாலாக இருக்குமா, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஈவினிங் ஃபுல்லாகவே. எஸ்பெஷலி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மந்தில் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். நைட் 10 o'clock மேலே வந்து நல்ல ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபால்ஸ்க்கு மேலே வந்து இப்படி வெடிக்கும் போது கலர் இப்படி ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே கீழே கொட்டுற மாதிரி செம்ம ஒரு இதாக இருக்கும். பட் நாங்கள் போன டைமில் ஈவெண்ட்லாம் வச்சுருந்தாங்க, அதனால் அந்த ஃபயர் ஒர்க்ஸே இல்லை. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், லாஸ்ட்டில் வந்து பார்க்க முடியல. இந்த லைட்டிங் போடும்போது அப்படி அந்த நயக்ரா வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்துச்சு. நீங்களே அதை வந்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான், 10:30, 11 o'clock போல் அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே நம்ம ஊர் மாதிரி மிட் நைட் பிரியாணி அதெல்லாம் கிடைக்காது. ஸோ அங்கே இருக்கிற மெக்டிலையுமே கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கனடாவில் நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான் போயிருந்தோம். ஸோ நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். குட் நைட்.